அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி தொழில் சிறப்பாக பண்ணலாம், அதை தொழிலில் சரியான முறையில் பண்ணுறதுக்கு உண்டான தீர்வு என்ன, சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இந்த வீடியோ மூலமாக இருக்கும்ன்றத நம்பிக்கையோடு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சொல் பல அர்த்தத்தை கொண்டது, அவரவர் அனுபவத்தை பொறுத்தே அமையும். நான் இந்த வீடியோவை சொல்கிறத காரணம் நாட்டு மக்கள் நலம் பெறணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த தொழில் நலமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் தொழிலில் பல்வேறு காரணிகள் இருக்கலாம். அதில் நான் குறிப்பிட்ட இந்த காணொளியில் இந்த குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களுக்கு விஷயத்தை சொல்ல முடியும். அது இல்லைன்னா நீண்ட காலமாக இந்த வீடியோ பயணிக்கும். அதனால் சுருக்கமாக இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தொழில் தொடங்குவதற்கு சில நடைமுறைகள் பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நிர்வாகத்திலேயோ இல்லை அந்த நிர்வாகத்தில் இருக்கிற நபர்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா அது சூரியனோட குறைபாடு. இதே மனசு உடல்நிலை அடிக்கடிக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சந்திரன் குறைபாடு. அடிக்கடிக்கு கோபமான விஷயங்களை ஒருத்தர் பணியாளர்கள் அணுகுமுறை பண்ணுறதுலையோ வாடிக்கையாளர்கள்கிட்ட அணுகுமுறை பண்ணுறதுலையோ கோபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு செவ்வாயோட அனுகிரகம் தேவை. உங்கள் தொழிலில் பராமரிக்கிறதுக்கு, தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான புத்தி, அதாவது படிப்பறிவுன்றது புதன் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது நம்ம தொழிலை சரியான முறையில் தான் நடத்திட்டு இருக்கோமா, அந்த சரியான பாதையில் போயிட்டு இருக்கோமா, அதை உணர்த்துறது குருவோட அந்த உணர்வால் மட்டும்தான் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள முடியும். அடுத்தது இது அனைத்தும் சரியான முறையில் அமைந்தது அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அமையக்கூடியது தான் இந்த சுக்கிர பகவானோட அனுகிரகம். உங்களுக்கு அடுத்தது பணியாளர்கள். இவங்க தான் உங்கள் நிறுவனத்துக்கு முக்கியமான சொத்து. இந்த பணியாளர்கள், அதாவது சனி கிரகம் சரியான முறையில் உங்களுக்கு அமைந்ததுன்னா நீங்கள் தொழிலில் அனைத்து வளர்ச்சி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது ராகு கேது. உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம், அனுகிரகம், குலதெய்வத்தின் அனுகிரகம், ஆசீர்வாதம் எல்லாமே சிறப்பான முறையில் இருந்ததுன்னா உங்கள் தொழில் அமோக வெற்றி மேலே வெற்றி படிநிலையில் உயர்ந்து போயிட்டே இருக்கும். இதுதான் உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கான ரகசியம். நன்றி, வணக்கம்.